ஸோ கொஸ்டின் படிச்சுக்கோங்க. எல்சிஎம்மோட வேல்யூ 585 கொடுத்துட்டாங்க, HCF வேல்யூ 13 கொடுத்துட்டாங்க. அப்படி கொடுத்துட்டு அந்த ரெண்டு நம்பருக்கு இடையிலான வேறுபாடு என்ன? ஸோ ஏதோ ஒரு ரெண்டு நம்பரோட எல்சிஎம் HCF இது, அந்த ரெண்டு நம்பர் என்னன்னு தெரியாது, ஆனா அதனுடைய வேறுபாடு கண்டுபிடிக்கணும். ஸோ டிஃபரன்ஸ் நீங்க கண்டுபிடிக்கணும். இது மாதிரினா எப்படி போடலாம்னா, HCF எப்பவுமே பாத்தீங்கன்னா அந்த எண்களோட ஒரு ஃபேக்டர் தான் HCF. ஸோ நான் அந்த நம்பரை 13A 13Bன்னு வச்சுக்கிறேன். நமக்கு ஆல்ரெடி கான்செப்ட் நல்லா தெரியும். இரண்டு எண்களின் பெருக்கல் அதனுடைய LCM HCFக்கு பெருக்கலுக்கு சமமா இருக்கும். 585 into 13. இந்த 13 ஒரு 13 கட்டு, இந்த 13க்கு இந்த 585 கட் பண்ணா 45. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? A into B equal to 45. ஸோ எதை பெருக்குனா 45 கிடைக்கும் பாருங்க. 9 into 5. ஸோ 9 5s are 45. ஸோ இதுதான் ஆன்சர். ஆனா கிடையாது. இதுக்குள்ள என்ன நம்ம ப்ராடக்ட் பண்ணோம்? 13. அந்த 13 இங்க மறுபடியும் அகைன் ப்ராடக்ட் பண்ணிட்டீங்கன்னா 9 into 13 5 into 13 9 13 சார் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 117. அதே போல 5 13 சார் எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா 65. ஸோ கேட்டுக்கிறது டிஃபரன்ஸ். அதனால இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ண போறோம்? மைனஸ் பண்ண போறோம். மைனஸ் பண்ணா 52. ஸோ டிஃபரன்ஸ் வேல்யூ என்னன்னா 52.